இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் பேருந்து நிலையம் அருகே மத்திய அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து திமுகவினர் மற்றும் கூட்டணி கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட போது அரசு பேருந்து குறுக்கே வந்ததால் ஆத்திரமடைந்த திமுக நிர்வாகி பேருந்து ஓட்டுநரை அடிக்க பாய்ந்ததால் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரகாஷ். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம் பிரியங்கா. அதாவது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நாடாளுமன்றத்தில் சட்டமேதை அம்பேத்கர் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதை கண்டித்து செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் பேருந்து நிலையம் அருகே திமுகவின் வடக்கு ஒன்றிய மற்றும் பேரூராட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்றது. இதில் வடக்கு ஒன்றிய செயலாளர் தருமணி மற்றும் பேரூராட்சி தலைவர் யுவராஜ் தலைமையில் திமுக, விசிக உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் உட்பட 200க்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் மத்திய அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் பதவி விலக கோரியும் முழக்கமிட்டனர். மேலும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போதே அரசு பேருந்து நிலையத்தில் இருந்து கிராம பேருந்து ஒன்று ஆர்ப்பாட்டத்திற்கு வந்திருந்த கூட்டத்தின் நடுவே தொந்தரவு செய்யும் விதமாக சென்றது. இதை வடக்கு ஒன்றிய செயலர் தருமணி மைக்கில் கண்டித்தார். இதையடுத்து திமுகவினர் சிலர் பேருந்து ஓட்டுநரை தாக்குவதற்குள் சென்றனர். உடனடியாக அங்கு சென்ற போலீசார் திமுக நிர்வாகியை சமாதானப்படுத்தி பேருந்தை அனுப்பி வைத்தனர். இதனால் சிறிது நேரம் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. விவரங்களுக்கு நன்றி பிரகாஷ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.